தேங்க்யூ ரஞ்சித். வணக்கம் நண்பர்களே. நான் உங்கள் வேல்முருகன் ஃப்ரம் எதிர்கோட்டை நியர் சிவகாசி. இந்த ஜூம் மீட்டிங்கில் கலந்து கொள்ள வந்திருக்கும் அனைவரையும் வருக வருக என வரவேற்று, இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெண்தேமல், அதாவது விட்டிலிகோ இல்லைன்னா இந்த லூகோடர்மோ அப்படின்ற மாதிரி பேர்ல சொல்லுவாங்க. ஏன் இன்னைக்கு இதை எடுத்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் இன்னைக்கு பரவலா அதிகமாகிக் கொண்டிருக்க பிரச்சனைகளை இதுவும் ஒண்ணு. வருஷத்துக்கு ஒரு 0.5% வந்து அதிகமாயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. இப்போ இன்னைக்கு லெவல்ல பாத்தீங்கன்னா, இந்தியால ஒரு 4% வந்து இந்த வெண்தேமல் வந்து இருக்குது. அநேகம் பேர் ஒரு 4% மக்களுக்கு இந்த மாதிரி வெண்தேமல் வந்து இருக்குது. இது வருஷம் வருஷம் கூடிக்கிட்டே இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு நிலைமையில பாத்தீங்கன்னா, ஒரு 6 கோடி மக்களுக்கு, அதாவது 4% 6 கோடி மக்களுக்கு இந்த வெண்தேமல் இருக்குன்னு சொல்றாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா நிறைய நண்பர்கள் இந்த வெண்தேமலுக்கு நம்ம அதுல என்ன கொடுக்கலாம் மோதிக்கேர்ல அப்படின்னு நிறைய பேர் கேட்டதனோட விளைவு, சரி இன்னைக்கு எடுக்கலாம் அப்படின்னு இன்னைக்கு முடிவு பண்ணி இன்னைக்கு இந்த டாபிக் இன்னைக்கு எடுத்திருக்கிறோம். சரி, ஓகே. இந்த வெண்தேமல் அப்படின்னா என்ன? இது எதனால இந்த பாதிப்பு உருவாகுது? நம்ம மோதிக்கேர்ல மருந்து இல்லாம நம்ம மோதிக்கேர் பொருட்களை வச்சு குணப்படுத்த முடியுமா அப்படிங்கிற பத்தி இன்னைக்கு பார்க்க போறோம். இந்த வெண்தேமல்னா என்ன? இது பாத்தீங்கன்னா, நம்ம தோலுக்கு அடியில மெலனோசைட்ஸ் அப்படிங்கிற செல்ஸ் வந்து இருக்கும். இந்த மெலனோசைட்ஸ் மெலனின் அப்படின்ற நம்ம தோலுக்கு நிறத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நிறமிய வந்து இது உற்பத்தி பண்ணுது. இந்த மெலனோசைட் செல்கள் வந்து பாதிப்படைகிறப்ப இந்த மெலனின் உற்பத்தி தடைபடுகிறது, அதாவது குறைகிறது. சோ இது குறைகிறப்ப என்ன ஆகுன்னு பாத்தீங்கன்னா, தோல்ல சின்ன சின்ன ஒரு சிவப்பு புள்ளிகளா வந்து முதல்ல ஆரம்பிக்கும். அது அப்படியே வெண்புள்ளிகளா மாறும். அப்புறம் இந்த வெண்புள்ளிகள் நம்ம கவனிக்காம விட்டோம் அப்படின்னா, அது இருக்க இருக்க பேட்சஸ் மாதிரி உருவாகி நம்ம உடல் முழுக்க பரவி, அல்லது வெண் தாமரை, வெண் படலம் அப்படிங்கிற மாதிரி அந்த வெண்தேமல் உருவாகிறது. இது உடல் முழுக்க கண்ணுல இருந்து முடி, வாய் எல்லா பகுதியிலையும் இது பரவ ஆரம்பிக்கும். இதனுடைய இமேஜஸ் பாருங்க. சோ இந்த மாதிரி தான் எல்லா இடங்கள்லயும் பரவி இருக்கு. சோ இதனால ஏதாவது நமக்கு பாதிப்பா அப்படின்னு பார்த்தோம்னா, நமக்கு பாதிப்பு அப்படிங்கிறது ஒண்ணும் கிடையாது. ஆனா சமுதாயத்துல ஒரு மாதிரி அத நம்மள தள்ளி வைக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி உள்ளவங்கள அது ஏதோ பெரிய அவங்களுக்கு உடல் உபாதை வந்த மாதிரி, ஏதோ தொற்று வந்த மாதிரி இது பண்ணுவாங்க. ஆனால் இது ஒரு தொற்று வியாதி கிடையாது. இந்த யாரு இந்த ஸ்கின்ல வந்து இத உங்களை தொட்டாலும் சரி, இது பரவக்கூடியது கிடையாது. முதல்ல அது தெரிஞ்சுக்கணும். சோ வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் பரவக்கூடிய இது பிரச்சனை இல்லை. இவங்களுடைய வேர்வை நம்ம மேல பட்டாலும் சரி, இல்ல உங்களுடைய ஸ்கின் நம்ம மேல பட்டாலும் சரி, இது பரவக்கூடிய பிரச்சனை இல்ல. முதல்ல அத தெரிஞ்சுக்குவோம். ரைட். இப்ப இந்த விட்டிலிகோ உருவாகக்குண்டான காரணிகள் என்ன? அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, முதல்ல என்ன சொல்றாங்கன்னா, மன அழுத்தம் தான். இந்த மன அழுத்தத்தால என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நரம்பு மண்டலம் பாதிக்கப்படுகிறது. சோ அதனால பார்த்தீங்கன்னா, அந்த மெலனோசைட் செல்கள் வந்து உற்பத்தி பாதிக்கப்படுகிறது. சோ அதனால தான் இந்த மாதிரி விட்டிலிகோ உருவாகுதுன்னு சொல்றாங்க. 2வது பார்த்தீங்கன்னா, வைரஸ் தொற்றுக்கள். அதாவது ஸ்கின்ல ஏதாவது வைரஸ் தொற்றுக்கள். சில பேர் பார்த்தீங்கன்னா, வெளியில போயிட்டு வந்து முகம், கால, கையெல்லாம் வாஷ் பண்ணணும். அந்த மாரி பண்ணுவாங்க. அந்த மாரி பண்ணுவாங்களான்னு ஒரு சிலர் சொல்ல முடியாது. சோ அந்த மாரி ஆளுக்கு அந்த வைரஸ் தொற்றுகள் இருந்தாலும், இந்த மாரி பாதிப்புகள் வரும் அப்படிங்கிறத சொல்றாங்க. சில பேருக்கு பார்த்தீங்கன்னா, சூரிய ஒளி. அதிகம் பேர் வந்து வெயில்ல அதிக நேரம் வேலை பார்ப்பாங்க. இல்ல ஹீட்ல இருப்பாங்க. சோ அந்த மாரி உள்ளவங்களுக்கு அப்படியே அதனுடைய அழுத்தம் அதிகமாகுறப்ப, இந்த மாரி வெண்புலிகள் வரும். அதே மாரி ஆ ஆறாத நம்ம காயங்கள் ஏதாவது ஏற்பட்டுச்சுன்னா, புண் வந்து ரொம்ப நாள் ஆறாம இருக்கும் பார்த்தீங்களா? சப்போஸ் சுகர் அந்த மாரி உள்ளவங்களுக்கு. சோ அதனுடைய விளைவுகளா கூட இந்த வெண்புலிகள் தோன்ற காரணம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதே மாரி நாள்பட்ட வியாதிகள், குரோனிக் டிசீஸ், அது வந்து உள்ளுறுப்புகள் ஏதாவது பாதிப்படைஞ்சாலும், இந்த மாரி விட்டிலிகோ உருவாகும் அப்படின்றாங்க.
இது போக முக்கியமானது விட்டமின்ஸ் மினரல்ஸ் டெபிசியன்சி இருந்தாலும் இந்த மாதிரி பிரச்சனைகள் உருவாகும், வெண்தமல் உருவாகுது வாய்ப்பு இருக்கு. அதே மாதிரி ஸ்மோக், புகை, புகையிலை, மதுப்பழக்கம், இந்த மாதிரி போதை வஸ்துக்கள் இருந்தாலும் காரணியா வந்து அந்த விட்டிலிகோ உருவாக்கு உண்டான காரணிகளா அமையுதுன்றாங்க. அதுலயும் பாத்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா ஆட்டோ இம்யூன் டிசீஸ் அப்படிம்பாங்க, ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம் அப்படிம்பாங்க. அதாவது தன்னுடல் தாக்க நோய். இது ஏற்கனவே ஒரு தடவை பார்த்தோம், இருந்தாலும் ரிமைண்ட் பண்ணிக்கலாம். இது தன்னுடல் தாக்க நோய் அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய அந்த நோய் எதிர்ப்பு செல்களே நம்மளுடைய உள்ள செல்களை தாக்குது. காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய உதாரணத்துக்கு நம்மளுடைய பாதுகாப்பா இருக்கக்கூடிய நம்ம மிலிட்ரியவே இன்னொரு மிலிட்ரி வந்து தாக்கி அழிச்சிச்சுன்னா என்ன ஆகும்? நாட்டினுடைய அந்த பாதுகாப்பு பலவீனம் அடையும் இல்லையா? சோ அதே மாதிரிதான் நம்மளுடைய இம்யூனிட்டி சிஸ்டத்தை இன்னொரு இம்யூனிட்டி செல்கள் வந்து தாக்கப்படும் போது இந்த மாதிரி பிரச்சனைகள் வருது. இதனால பாத்தீங்கன்னா 80 நோய்கள் வந்து இந்த தன்னுடல் தாக்க நோய்கள் தான் வருதுன்றாங்க. இப்ப சமீபத்திய நோபல் பிரைஸ் கிடைச்சது கூட என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த தன்னுடல் தாக்க நோயை, அதாவது ஆட்டோ இம்யூன் டிசீஸ வந்து எப்படி நம்ம வந்து சரிப்படுத்துறது அப்படிங்கறத கூட கண்டுபிடிச்சிருந்தாங்க. இத ஒரு சின்னதா தெரிஞ்சுக்கலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்மளுடைய அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் அதுதான் வந்து நோய் எதிர்ப்பு மண்டலம், அந்த நோய் எதிர்ப்பு செல்கள்னு சொல்லுவாங்க. அதை வந்து டி செல்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த டி செல்ஸ் இது என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா நம்ம மிலிட்டரிக்கு ட்ரைனிங் கொடுத்து அனுப்புற மாதிரி, இப்போ ஊட்டியில வெல்லிங்டன்ல ட்ரைனிங் கொடுத்து அனுப்புற மாதிரி என்ன செய்வாங்கன்னா இந்த டி செல்ஸை வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க உள்ள. எங்க அப்படின்னா நம்ம கழுத்துக்கு கீழ் பகுதியில் உள்ள தைமஸ் அப்படின்ற இடத்துல வந்து அந்த செல்களுக்கு வந்து ட்ரைனிங் கொடுப்பாங்க. என்ன ட்ரைனிங் கொடுப்பாங்கன்னா, இதாவது நம்ம செல்கள்லாம் இப்படி இருக்கும், வெளியில இருந்து வர்ற செல்கள் இப்படி இருக்கும், ஸோ அதனால நம்ம செல்களை தாக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் கொடுப்பாங்க. அதுல ஒரு டெஸ்ட் வேற வைப்பாங்க அந்த டி செல்களுக்கு. அப்போ இந்த மாதிரி செல்கள்லாம் வந்து இந்தந்த வடிவங்கள்ல இருக்கும், வெளியில இருந்து வர்றவங்க எல்லாம் இந்த மாதிரி வடிவங்கள்ல இருக்கும்னு சொல்லி ஒரு ட்ரைனிங் கொடுக்குறப்ப வெளியில இருந்து வர்ற வடிவங்கள் இந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி ஏதாவது உள்ள வர்றப்ப அது தாக்குதா அப்படிங்கிறத பார்ப்பாங்க. அது தாக்கல, நம்ம செல்களை தான் தாக்குது அப்படின்னா அந்த செல்களை வந்து நம்ம உடல் அழிச்சிடும். ஆனா இந்த அதிகார போதையிலன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அது மாதிரி சில செல்கள் வந்து ரொம்ப நமக்கு தான் அதிகமான பவர் இருக்குன்னு அதிகார போதையில நம்ம செல்களே வந்து அதிகமா உள்ள தாக்குறப்ப நம்ம உடல் ஒண்ணும் செய்ய முடியாது. சரிங்களா? சோ அந்த மாதிரி இதுக்கு பேர் தான் ஆட்டோ இம்யூன் டிசீஸ். இப்ப சமீபமா இந்த மருத்துவ உலகில கண்டுபிடிச்ச நோபல் பிரைஸ் மருத்துவத்துறை கண்டுபிடிச்சதுக்கு என்னது கண்டுபிடிச்சாங்கன்னா, இந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ கண்ட்ரோல் பண்றதுக்கு எப்படி அப்படின்றப்ப கண்டுபிடிச்சாங்க. அவங்க என்ன கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த டி செல்களை வந்து வெளியில எடுத்து அத வந்து லேப்ல வந்து அத டி ரெகுலேட்டரி செல்ஸ்ல எப்படி அப்படின்னா அந்த அந்த ஆட்டோ இம்யூன் அந்த செல்களை வந்து கண்ட்ரோல் பண்றதுக்கு டி ரெகுலேட்டரி செல்ஸ் வந்து வெளியில லேப்ல தயாரிச்சு உள்ள செலுத்துவாங்க. அப்படின்றப்ப இந்த டி ரெகுலேட்டரி செல்ஸ் என்ன செய்யும் பாத்தீங்கன்னா அந்த இதை கண்ட்ரோல் பண்ணி அந்த தன்னுடல் தாக்க நோய் உருவாகாம தடுக்குது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. இப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா, இப்ப கிட்னி பிரச்சனை, திடீர்னு ஒருத்தருக்கு கிட்னி ப்ராப்ளம் அப்படின்னா அதிகமா எதனால உருவாகுதுன்னு பாத்தீங்கன்னா இந்த தன்னுடல் தாக்க நோய் தான், ஆட்டோ இம்யூன் டிசீஸ் தான். அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸ்னாலதான் அந்த பிரச்சனை உருவாகுது அப்படின்றாங்க. அப்போ இதுக்கெல்லாம் என்ன செய்வாங்கன்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஸ்டெராய்டு கொடுப்பாங்க. ஸ்டெராய்டு கொடுத்து அந்த செல்களை வந்து அழிக்கிறதுக்கு உண்டான பார்ப்பாங்க. அப்ப ஸ்டெராய்டு கொடுத்து அந்த ஆட்டோ இம்யூன் நோய் எதிர்ப்பு செல்களை அழிக்கிறப்ப நமக்கு பிரச்சனைகள் அதிகமாக ஆரம்பிக்கும். ஸோ இதை வந்து இதுக்கு தான் அந்த டி ரெகுலேட்டரி செல்ஸை வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து இதை கண்ட்ரோல் பண்ணுது அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாங்க. ஸோ அதுக்கு தான் அந்த மருத்துவத்துறைக்கு நோபல் பிரைஸ் கிடைச்சது. ஸோ இனிமே வர்ற காலங்கள்ல இந்த மாதிரி இது குறையும் அப்படின்னு நம்புவோம். ஸோ இதனுடைய சிம்டம்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். ஏற்கனவே அந்த ஒயிட் பேச்சஸ் எல்லாம் அந்த இருக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த நோய் தான் அப்படிங்கிறத தெரியும். அது நம்ம பெருசா தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ இது வந்து ஆரம்ப நிலையிலேயே நம்ம கண்டுபிடிச்சு, உதாரணத்துக்கு சின்ன சின்ன புள்ளிகளா இருக்கிறப்ப நம்ம கண்டுபிடிச்சு குணப்படுத்திட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸி. சீக்கிரமா வந்து இது சரியாயிடும். ஆனால் இது என்ன செய்யும்? இதனால நமக்கு எந்த தொந்தரவும் இல்லைல்ல அப்படின்னு நினைச்சிட்டு நம்ம விட்டோம் அப்படின்னா, இது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா அதிகமாயிரும் இந்த பிரச்சனை. அப்ப உடல் முழுக்க பேச்சஸா இருக்கிறப்ப அத வந்து மத்த சமுதாயத்துல நம்ம டிஸ்டன்ஸா பார்ப்பாங்க. சரிங்களா? சோ இத வந்து நம்ம சரிப்படுத்துறதுக்கு பாத்தீங்கன்னா, நம்ம மோதிக்கிறல சூப்பரா ஈஸியானது. நம்ம அன்றாடம் பயன்படுத்தக்கூடியத கொஞ்சம் எந்தெந்த இதெல்லாம் கரெக்ட்டா நம்ம
ஈஸியா வந்து குணப்படுத்த முடியும். ஸோ என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மளுடைய கிளிசரின் ஹனி பார் இதுல மாய்ஸ்சரைசர் பாத்தீங்கன்னா ரொம்ப அதிகமா இருக்கு. இந்த மாய்ஸ்சரைசர் உள்ளத பயன்படுத்தணும் அப்படின்னா கொஞ்சம் நல்லா கண்ட்ரோல் ஆகும். ஏன் அப்படின்னா, நம்ம ட்ரை ஆகுறப்ப பாத்தீங்கன்னா, நம்ம ஸ்கின் ட்ரை ஆக இதனுடைய இது வந்து பேச்சஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு அதிகம் ஸ்ப்ரெட் ஆகுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்ப இந்த கிளிசரின் ஹனி வந்து இதை யூஸ் பண்றப்ப நமக்கு வந்து அந்த இது ஸ்ப்ரெட் ஆகுறது வந்து ரொம்ப ரொம்ப குறையும். மாய்ஸ்சரைசர் அதிகமா இருக்கிறனால நமக்கு ப்ராப்ளங்கள் குறையும். அடுத்து பாத்தீங்கன்னா கோகனட் ஆயில். இதெல்லாம் தெரிஞ்சுக்கிடுவோம். இது என்னென்னலாம் நம்ம பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிடுவோம். அதுக்கப்புறம் எப்படி பயன்படுத்துறதுங்கிறத நான் சொல்றேன். அப்புறம் பார்த்தீங்கன்னா, ஹல்தி, அப்புறம் டீ ட்ரீ ஆயில், அப்புறம் காளி மிர்ச், அப்புறம் வெல் டீடாக்ஸ், அப்புறம் அலோவேரா பிளஸ், அப்புறம் ஜிஹெச் அதாவது கிளிசரின் ஹனி ஹேண்ட் அண்ட் பாடி லோஷன், அப்புறம் பீட் த சன், அப்புறம் மல்டி விட்டமின், மல்டி மினரல், ஃப்ளக்ஸ் ஆயில். ஸோ இத்தனையும் நம்ம பயன்படுத்துறப்ப, இது ஏற்கனவே நம்ம பயன்படுத்திக்கிட்டு தான் இருக்கிறோம். அத எப்படி பயன்படுத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டு பயன்படுத்தணும் அப்படின்னா, இத ஈஸியா குணப்படுத்த முடியும். ரைட். இப்ப என்ன பண்ணணும்? இந்த ஜிஹெச் பார் இத வந்து நம்ம என்ன செய்யணும்? நம்ம குளிக்கிறதுக்கு பயன்படுத்தணும். அடுத்து என்ன செய்யணும் அப்படின்னா, இந்த கோகனட் ஆயிலும், இந்த டீ ட்ரீ ஆயிலும் நம்ம மிக்ஸ் பண்ணி அன்றாடம் நம்ம வந்து காலையில குளிச்சு முடிச்ச உடனே அன்றாடம் இத 2யும் மிக்ஸ் பண்ணி, இது கோகனட் ஆயில் நம்ம எவ்வளவு தேவையோ அத எடுத்துக்கிட்டு, இது டீ ட்ரீ ஆயில் ஒரு 2, 3 டிராப் அதுல சேர்த்து மிக்ஸ் பண்ணி நம்ம ஃபுல்லாவே அப்ளை பண்ணிக்கலாம். ஸ்கின் ஃபுல்லாவே நம்ம அப்ளை பண்றப்ப நல்லாவும் இருக்கும். இது வந்து ஸ்ப்ரெட் ஆகுறது முதல்ல தடுக்கப்படும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சள் வந்து பெண்கள் வந்து இந்த மஞ்சள் தேய்ச்சு நம்ம குளிக்கலாம். ஏன் அப்டின்னா, நெறைய பெண்கள் வந்து இப்பதான் பார்த்தீங்கன்னா, மஞ்சள் தேய்ச்சு குளிக்கிறதில்ல. இது வந்து அவ்வளவு சூப்பரான ஒரு ஆன்டிபயாட்டிக். அப்போ இந்த மஞ்சள் வந்து பெண்கள் தேய்ச்சு குளிக்கிறப்ப இந்த பிரச்சனை வந்து வெகுவா குறையும். ஏன் அப்டின்னா, இப்ப பெண்கள் வந்து மஞ்சள் தேய்ச்சு குளிக்கிறத வந்து விட்டுட்டாங்க அப்டின்னு பார்த்தீங்கன்னா, நெறையா இதுல வந்து என்னன்னா, அ ஏதாவது டூப்ளிகேட் உள்ளது நெறைய வர ஆரம்பிச்சதுனால, கெமிக்கல் உள்ள அந்த மஞ்சள் பொடி நெறைய வர ஆரம்பிச்சதுனால, பெண்கள் வந்து இத வந்து ஏன் அப்டின்னா, அது ஃபுல்லாவே எரிய ஆரம்பிக்கும் உடல்ல. முகத்திலயும் எரிய ஆரம்பிக்கும். அதனால வந்து இத பயன்படுத்துறத விட்டாங்க. ஆனா நம்ம மஞ்சள் வந்து இத வந்து சமையலுக்கும் பயன்படுத்தலாம். நம்ம குளிக்கிறதுக்கும், முகத்துக்கும் பயன்படுத்தலாம். உடலுக்கும் பயன்படுத்தலாம். ஸோ அதனால தாராளமா நீங்க நம்மளுடைய மஞ்சள் பொடிய நீங்க பயன்படுத்த முடியும். அடுத்து பார்த்தீங்கன்னா, இந்த மஞ்சளையும், இந்த மிளகையும் வந்து நாம ரெகுலரா வந்து பால்ல இரவு வந்து ஒரு 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 சின்ன சிட்டிகை மஞ்சள், ஒரு சின்ன சிட்டிகை நம்ம கருமிளகு. இத சேர்த்து பயன்படுத்துறப்ப, நம்ம உள்ளுக்குள்ள பயன்படுத்துறப்ப ஆட்டோமேட்டிக்கா இந்த பிரச்சனை வந்து குறையும். ஏன் அப்டின்னா, இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கேன்னா, இந்த தன்னுடல் தாக்கு நோயே கண்ட்ரோல் ஆகும் அப்டின்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாரி பயன்படுத்தலாம். 2வது பார்த்தீங்க அப்டின்னா, டீடாக்ஸ். இந்த டீடாக்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா, அவ்வளவு சூப்பரான ஒரு நமக்கு குடுத்திருக்க ஒரு அற்புதமான ஒரு மூலிகை. ஏன் அப்டின்னா, டீடாக்ஸ் அப்டின்னாலே என்ன அப்டின்னா, டெலிட் டாக்ஸின்ஸ். அப்போ பிளட்ல வந்து டாக்ஸின்ஸ் அதிகமா இருந்தாலும், அது ஸ்கின் மூலமா வெளிப்படும். அப்போ இந்த டீடாக்ஸ் எல்லாம் பயன்படுத்துறப்ப, இந்த நமக்கு ஆட்டோமேட்டிக்கா அந்த வெண்தேமல் வந்து நமக்கு குறைய ஆரம்பிக்கும். இதெல்லாம் நாங்க குடுத்திருக்கோம். குடுத்து நெறைய பேருக்கு சரி பண்ணியிருக்கோம். முதல்ல அத தெரிஞ்சுக்கங்க. சரி, இந்த டீடாக்ஸ்ல என்ன இருக்கு அப்டின்னு பார்த்தோம்னா, இது எல்லாமே நம்மளுடைய உடல சுத்தப்படுத்துறதுக்கும், நம்ம ஸ்கின்ன வந்து நல்லா இளமையா வச்சுக்கிறதுக்கு உண்டான அந்த மூலிகைகள குடுத்துருக்காங்க. என்னன்னு பார்ப்போம். வேம்பு, நிலவேம்பு, திரிபலா. இந்த திரிபலால பார்த்தீங்கன்னா, நெல்லிக்காய், தாண்டிக்காய், கடுக்காய், கரிசலாங்கண்ணி, கடுகு ரோகிணி, கார்போக அரிசி, குணாச்சி, அப்புறம் மரலிங்கம். இதுல முக்கியமா பார்த்தீங்கன்னா, இந்த கார்போக அரிசி இந்த வெண்தேமலுக்கு அவ்வளவு சூப்பரா குணப்படுத்தக்கூடிய ஒரு மூலிகை. அப்போ இத நம்ம உள்ளுக்குள்ள எடுக்கலாம். இப்ப கார்போக அரிசி வெளியில கிடைச்சாலும், அதையும் நீங்க நல்லா பவுடர் பண்ணிட்டு, அத சலிச்சுட்டு அதையும் கூட நம்ம பயன்படுத்தலாம். ஆனா, நமக்கு டீடாக்ஸ்ல அற்புதமா இதிலேயே குடுத்துருக்கிறதுனால, நம்ம உள்ளுக்குள்ள எடுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு இது சரி பண்ணி குடுக்கும். சரிங்களா? அப்ப டீடாக்ஸ நம்ம ரெகுலரா எடுத்துக்கிடுவோம். இது வந்து காலையில எம்ப்டி ஸ்டொமக் காலையிலயும், மாலையில இரு வேளையும் வந்து நம்ம எம்ப்டி ஸ்டொமக்ல எடுக்கிறப்ப, அவ்வளவு சூப்பரா நமக்கு வெண்தேமல சரி பண்ணி குடுக்கும். அப்புறம் அலோவேரா பிளஸ். இது ஏற்கனவே நம்ம நெறைய பார்த்துட்டோம். இருந்தாலும் என்னென்ன இருக்கு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். இதுல கத்தாழ, குமரி, இளங்குமரி அப்படின்னு சொல்லக்கூடிய நமக்கு சோற்று கற்றாழை இதழ் இருக்கு. அப்புறம் கிரீன் டீ, அப்புறம் அஸ்வகந்தா, கேசர். இந்த 4மே பார்த்தீங்கன்னா, அவ்வளவு சூப்பரா உடல வந்து ஆரோக்கியமாவும், நம்மளுடைய ஸ்கின்ன வந்து ரொம்ப ரொம்ப பொலிவாவும், இளமையா வச்சுக்கக்கூடிய அத்தனையும் நமக்கு குடுத்துருக்காங்க. அப்போ இதெல்லாம் எடுக்கிறப்ப, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா
வெந்தமல் நல்லா கணிசமா அப்படியே குறைய ஆரம்பிச்சு வெகு விரைவில் வந்து இதை ரெகுலர் எடுக்கிறப்ப வெகு விரைவில் வந்து அந்த வெந்தமல் மறைஞ்சு நமக்கு அந்த ஸ்கின் அவ்வளவு பொலிவா சூப்பரா இருக்கும். ஸோ இதெல்லாம் அந்த அலோவேராலாம் பாத்தீங்கன்னா நமக்கு உள்ளுக்குள்ள போய் வெளியில அழகை வெளிப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால இதை வந்து கொடுத்துருக்கோம். இன்னொன்னு இதுல என்னன்னா அஸ்வகந்தா சேர்ந்திருக்கிறதுனால நமக்கு மன அழுத்தமும் டிப்ரெஷன் இருந்தாலும் இது ஆட்டோமேட்டிக்கா நமக்கு குறைக்கும். அப்போ இதெல்லாம் எடுக்கிறப்ப நமக்கு அந்த ஆட்டோ இம்யூன் டிசீஸே வந்து நமக்கு குறைஞ்சிரும். ரைட். அடுத்து பாத்தீங்கன்னா ஜிஹெச் பாடி லோஷன். இந்த பாடி லோஷன் எப்போ எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா நைட்டு படுக்க போறதுக்கு முன்னாடி அதை ஃபுல்லாவே அப்ளை பண்ணிட்டு அந்த வெண்தமல் எங்கெல்லாம் இருக்குதோ அங்க ஃபுல்லாவே நல்லாவே அப்ளை பண்ணிட்டு நம்ம படுத்தோம் அப்படின்னா ரொம்ப நல்லா இருக்கும். ஆட்டோமேட்டிக்கா இது வந்து ஸ்ப்ரெட் ஆகுறது குறையும். நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அது மறைய ஆரம்பிச்சு. இதுல நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க பாத்தீங்கன்னா கிளிசரினும் ஹனியும் கொடுத்துருக்காங்க. இதை வந்து இதுல இந்த லோஷனை வந்து அப்ளை பண்ணி பாருங்க. நமக்கே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும். நீங்க அப்ளை பார்த்துட்டு சொல்லுங்க. அவ்வளவு சூப்பரா இருக்கும். இதே மாதிரி பாத்தீங்கன்னா வீட்டு சன் இது வந்து சன்ஸ்கிரீன் எஸ்பிஎஃப் லோஷன் கொடுத்துருக்காங்க. இது இப்போ சமீபமா வந்தது. அவ்வளவு சூப்பரா வந்து வேலை செய்து நிறைய நல்லா போயிட்டு இருக்கு. இது எதுக்கு இது அப்ளை பண்ணோம் அப்படின்னா சப்போஸ் வெயில் அதிகம் பேர் இருக்கிறாங்க அப்படின்னா அந்த வெண்தேமல் அந்த பேச்சஸ் வந்து அதிகமாகும். ஸோ அந்த வெயில்ல இருக்கிறவங்க இதை அப்ளை பண்ணிட்டு இருந்தாலும் அந்த பேச்சஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகாது. அந்த வெண்தேமல் வந்து குறையக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அப்போ வெயில் அதிகமா இருக்கிறவங்க மட்டும் கூட இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். அடுத்து முக்கியமானது நமக்கு மல்டி விட்டமின் மல்டி மினரல். நான் அப்பயே பார்த்த மாதிரி விட்டமின்ஸ் மினரல்ஸோட குறைபாடு இருந்தாலும் அது வர்றதுக்கு உண்டான வாய்ப்பு அதிகமா இருக்குன்னு பார்த்தோம். அப்ப இதுல எல்லாம் 12 விட்டமின்ஸ் இருக்கு, 8 இம்பார்ட்டன்ஸ் மினரல்ஸ் இருக்கு, 6 பைட்டோ நியூட்ரிஷன்ஸ் இருக்கு, 2 அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. எவ்வளவு சூப்பரா கொடுத்துருக்காங்க பாருங்க. அதே மாதிரி ஒரே ஒரு டேப்லெட்ல எதுக்கெல்லாம் ஈக்குவலா இருக்குன்னு பாருங்க. அதாவது அல்மண்ட் ஒரு 120 கிராம் அல்மண்ட் சாப்பிட்றதுக்கு ஈக்குவலா நம்ம ஒரு டேப்லெட் இருக்குன்னு சொல்றாங்க. அப்புறம் பிராக்கோலி எவ்வளவு 25 கிராம் பிராக்கோலி சாப்பிட்றதுக்கு ஈக்குவலான சத்து இதுல இருக்குன்றாங்க. இது எல்லாமே நான் சொன்ன மாதிரி அந்த மினரல்ஸ், விட்டமின்ஸ், பைட்டோநியூட்ரியன்ஸ், அமினோ ஆசிட்ஸ் எல்லாமே காய்கறிகள், பழங்கள், கீரை வகையிலிருந்து எடுத்து கொடுத்துருக்காங்க. இது வந்து எதுவுமே நம்ம இதுல உங்களுக்கே தெரியும், எதுவுமே மருந்து கிடையாது. நமக்கு அன்றாடம் நமக்கு சாப்பாட்டுல கிடைக்காத மிக மிக அரிதான சத்துக்கள் வந்து இதுல நமக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதுல தாராளமா எடுக்கலாம். இப்போ அதே மாதிரி பாருங்க என்ன கேரட் 120 கிராம் எடுத்தோம்னா அந்த கேரட்ல என்ன சத்து இருக்கோ அந்த சத்து இதுல இருக்கு. ஸோ நமக்கு தேவையான டெஃபிஷியன்சி எல்லாமே இதுல வந்து கிடைச்சிருக்கு. ஸோ அப்போ இதை எடுக்கிறப்ப ஆட்டோமேட்டிக்கா நமக்கு வந்து இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து குறையும். அப்புறம் முக்கியமானது பார்த்தீங்கன்னா ஃபிளக்ஸ் ஆயில். இந்த ஃபிளாக்ஸீட்ஸ் நமக்கு ஆளி விதையில இருந்து எடுத்து கொடுத்துருக்குறாங்க. நமக்கு முன்னாடியெல்லாம் நம்ம என்ன சாப்பிடுவோம், மீன் எண்ணெய் மாத்திரைன்னு சாப்பிடுவோம். அதை வாய்க்குள்ள போட்டாலே நமக்கு வந்து ஒரு மாதிரியா கொமட்டிக்கிட்டு வரும். ஸோ அப்படி உள்ள இதை வந்து நமக்கு சூப்பரா வந்து வெஜ்ஜா வந்து நம்ம கொடுத்துருக்காங்க. ஆளி விதையிலேருந்து கொடுத்துருக்காங்க. ஒமேகா 369 ஃபேட்டி ஆசிட்ஸ் வந்து இதுல இருக்கிறதுனால நமக்கு அவ்வளவு ஸ்கின் அவ்வளவு சூப்பரா நமக்கு வச்சுக்கிடும். ஆனா இத்தனையும் நம்ம எடுக்கிறப்ப பாத்தீங்கன்னா நம்ம எதுக்கு எடுக்கிறோம், பெண் தேமலுக்குன்னு எடுக்கிறோம். ஆனா இது இத்தனையும் நமக்கு உள்ள போக 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 நம்ம உடலை எவ்வளவு ஆரோக்கியமா வச்சுக்கணும் அப்படிங்கிறத நீங்க எடுத்துக்கிட்டு இருக்கப்பவே உங்களுக்கு தெரியும். ஸோ இதை நமக்கு ரெகுலரா இதெல்லாம் பயன்படுத்துறப்ப பர்டிகுலரா இந்த வெண்தேமல் இருக்கிறவங்க இதெல்லாம் கரெக்டா பயன்படுத்துறப்ப முதல்ல ஸ்ப்ரெட் ஆகுறது குறையும். அடுத்து அந்த பேட்சஸ் வந்து நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா நமக்கு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ இதுல எவ்வளவு இருக்கு பாருங்க. ஒமேகா 3 அப்புறம் நம்ம மூடு ஹென்சான்ஜி நல்லா இதெல்லாம் எடுக்கிறப்ப நமக்கு வந்து செரடோனின் அப்படின்ற ஹார்மோனை வந்து இது உற்பத்தி பண்ணி கொடுத்துருது. அப்புறம் நமக்கு வந்து அந்த ஃபைபர் அதிகமா இருக்கிறதுனால மலச்சிக்கல் சார்ந்த பிரச்சனை வராது. இதுல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் அந்த மாதிரி எதுவும் உற்பத்தி ஆகுது. அப்ப கேன்சரை வந்து வரவிடாம தடுக்கும். அப்புறம் ஹெல்த்தி ஹார்ட் இதுல அந்த ஒமேகா 369 இருக்கிறதுனால நம்ம ரத்த நாளங்கள்ல ஃப்ரீ ஃப்ளோவா இருக்கும். எந்த விதமான அந்த கிளிசரைட்ஸ் அப்படிங்கிற கொழுப்பு அடைப்பு கூட இதுல வந்து இருக்காது. கெட்ட கொழுப்பு வந்து அதுல ரத்த நாளங்கள்ல படியாது. அப்புறம் பிளட் ப்ரெஷர் லோயர் பிளட் அந்த லோ பிபி அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்குலாம் இது ஆட்டோமேட்டிக்கா வந்து சரியாகும். ஜாயின்ஸுக்கு ஹெல்த்தி ஜாயின்ஸுக்கு வந்து இதுல அந்த ஒமேகா 369 இது ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கிறதுனால அந்த மூட்டுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த இதை வந்து உற்பத்தி பண்ணி கொடுக்கும். ஸோ அதுக்கும் இது நல்லா இருக்கும். டைஜஷனுக்கு நல்லா இருக்கும், ஜீரணத்துக்கு நல்லா இருக்கும். ஹெல்த்தி ஹேர் நமக்கு ஹேர் வந்து
லாஸ் இல்லாம நல்லா இருக்கும். சுமத்தர் ஸ்கின். அந்த ஸ்கின்னே வந்து அவ்வளவு சூப்பரா பொலிவா வச்சுக்கிடும். வெயிட் கண்ட்ரோலுக்கும் இத வந்து ரெகுலரா எடுத்துக்கலாம். ஏன் அப்டின்னா, கெட்ட கொழுப்ப எல்டிஎல்ல குறைச்சு ஹெச்டிஎல்ல வந்து அதிகப்படுத்துறதுனால, நமக்கு வந்து உடம்புக்கே வந்து நம்ம வெயிட் கண்ட்ரோலுக்கும் இத வந்து ரெகுலரா எடுக்க நல்லாருக்கும். ஆன்டி ஏஜிங். நமக்கு வந்து முதுமைத்தன்மை வரவிடாம, ஸ்கின்ன வந்து அவ்வளவு பொலிவா வச்சுக்கிறதுனால, முதுமைத்தன்மை வரவிடாது. அடுத்து ரிச்செஸ்ட் நோன் சோர்ஸ் ஆஃப் லிக்னட்ஸ். அதான் அந்த லிக்னட்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த மூட்டுகள வந்து அவ்வளவு சூப்பரா வச்சுக்கிடும். அப்புறம் ஹெல்த்தி ஹார்மோன் பேலன்ஸ். அந்த ஹார்மோன் இம்பேலன்ஸ் ஆக விடாம, அந்த ஹார்மோன் லெவல வந்து கரெக்ட்டா இது பேலன்ஸ் பண்ணி வச்சுக்கிடும். ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி எங்கேயுமே எந்த விதமான பிரச்சனை இல்லாம, வீக்கங்கள் இல்லாம, அழுத்தங்கள் இல்லாம இத பார்த்துக்கிடும். இம்யூன் பூஸ்ட் நோய் எதிர்ப்பு சக்தியும் இதுல வந்து அதிகமா இருக்கும். அப்படின்றாங்க. அப்ப ஒரு ஃப்ளக்ஸ் ஆயில்ல இதே அப்புறம் சொன்னேன் நானு. அப்போ நம்ம வந்து ஒரு இதுக்குன்னு எடுக்கிறப்ப வெண்தேமலுக்குன்னு நம்ம எடுக்கிறோம். ஆனா, இதுல உள்ள எல்லாமே பார்த்தீங்கன்னா, எவ்வளவு பிரச்சனைகள வந்து சரி பண்ணிப்பாங்க. இதே மாரி தாங்க எல்லாமே. அப்போ அந்த விட்டமின்ஸ், மினரல்ஸ் நமக்கு அந்த டெய்லி வந்து அத்தன காய்கறிகள், பழங்கள், கீரைகள் நம்ம எடுத்துற முடியுமான்னு பாருங்க. அப்போ இத்தனையும் வந்து நமக்கு இந்த ஒரு டேப்லெட்ல இருந்து கிடைக்குது அப்படின்னா, எவ்வளவு அற்புதமா நமக்கு குடுத்திருக்குன்னு பாருங்க. அப்ப இதெல்லாம் நம்ம ரெகுலரா எடுக்கிறப்ப, நம்ம பிரச்சனைகள வந்து நமக்கு வந்து வெகுவா வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ, அதனால நண்பர்களே வந்து இத நமக்கு வந்து அந்த வெண்தேமல் வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் எடுக்கணுமான்னுலாம் கிடையாது. ஏற்கனவே நம்ம வந்து ஸ்கின்ன பொலிவா வச்சுக்கிடுமே. ஏன்னா ரொம்ப பயமுறுத்துறாங்க. அந்த ஆட்டோ இம்யூன் ப்ராப்ளம் அப்படி இப்படின்னு நெறைய பயமுறுத்துறாங்க. அப்ப அந்த மாரிலாம் ப்ராப்ளம்ங்க வராம இருக்கணும்னா, இப்ப இருந்து இதெல்லாம் எடுத்தோம்னாலே, நம்ம வந்து ஸ்கின்ன அவ்வளோ பொலிவா வச்சுக்கலாமே. நம்ம வந்து ஸ்கின்ன அவ்வளோ இளமையா வச்சுக்கலாமே. ஏன்? அப்போ அது வந்ததுக்கு அப்புறம் தான் இதெல்லாம் போய் எடுக்கணும் அப்படிங்கிறது அவசியம் இல்ல. தாராளமா இப்ப இருந்தே இந்த மாரி ஒரு சிலது வந்து எடுக்கும். இதெல்லாம் வந்து நான் ரெகுலரா எடுக்கணுமா? அப்படிலாம் கிடையாதுங்க. ஒரு 3 மந்த்ஸ் இந்த மாரி இத எடுங்க. ஒரு 3 மந்த்ஸ் இன்னும் வேற ஒரு பேட்ச் எடுங்க. இந்த மாரி வந்து மாத்திக்கிட்டே இருங்க. நம்ம உடல் வந்து நமக்கு தேவையான எல்லா சத்துக்களும் ஒரு 3 மந்த்ஸ்க்கு ஒருக்கா கிடைச்சுட்டே இருக்கிறனால, நாம வந்து தாராளமா எப்பயுமே ஆரோக்கியமா நம்ம உடல வந்து வச்சுக்கிட முடியும். ஏன் அப்படின்னா, நாமெல்லாம் நெறையா ஃபீச்சர் இப்போ உள்ளவங்க நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம ஃபியூச்சர்லலாம் நெறைய நம்ம வந்து அ அவ்வளோ வசதியா வந்து இருக்க போறோம். மோதிக்கர் மூலமா. அப்படின்றப்ப அந்த வசதிகள நம்ம அனுபவிக்கணும் அப்படின்னா, நம்ம உடல வந்து ஆரோக்கியமா வச்சுக்கிட்டா தான் முடியும். அப்படின்றப்ப நம்மட்ட எத்தனையோ யோ ஒரு 25க்கு மேல உள்ள அந்த நியூட்ரிஷன்ஸ் வந்துருச்சு. இப்ப ஷிஃப்ட் லைஃப்ல நெறைய வந்திருக்கு. அப்படின்றப்ப இதெல்லாம் ஒரு 3 மாசத்துக்கு ஒருக்கா கொஞ்சம் கொஞ்சமா ஒவ்வொரு பேட்சா நம்ம எடுத்துக்கிட்டு இருக்கப்ப, நமக்கு ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கிடைக்கக்கூடிய எல்லா சத்துக்களும் நமக்கு கிடைச்சுக்கிட்டே இருக்கும். அப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம்? நம்ம உடல வந்து நம்ம ஆரோக்கியமா வச்சுக்கிட முடியும். ஸோ அதனால பர்ட்டிகுலரா யாருக்காவது தேமல் இருக்கு அப்படின்னா, அத குறைக்கிறதுக்கு உண்டான இதெல்லாம் குடுங்க. நம்ம உடல இந்த மாரி ஆரோக்கியமா வச்சுக்கிறதுக்கு உண்டான நெறைய நம்மட்ட வந்து சாப்பாட்டுல நமக்கு கிடைக்கான அரிதான சத்துக்கள் உள்ள நமக்கு வந்து எல்லாமே நம்ம கம்பெனி குடுத்துருக்கு. நம்ம கம்பெனிக்கு முதல்ல தேங்க்ஸ் சொல்லிக்கிருவோம். ஸோ இந்த மாரி இதெல்லாம் எடுப்போம். நம்மளும் நம்ம சுற்றி உள்ளவங்களும் நான் ஆரோக்கியமா வச்சுக்குவோம்னு கேட்டுக்கிட்டு, மற்றொரு பதிவில் நம்ம சந்திப்போம். தேங்க் யூ வெரி மச். தேங்க் யூ நண்பர்களே. ரஞ்சித்